Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First stove on பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில ஒரு 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கு, அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தேங்க. இப்படி செய்யும்போது வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா வெண்டைக்காயில் படும்படி நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாங்க. நடுவில் ஒரு 2 வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.